உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என்னப்பா தம்பி புதுசாக கையில் ஒளி வாங்கிலாம் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எல்லாம் ஒரு காரணமாக தான். உலகத்தில் பல புரட்சிகள் நடந்ததெல்லாம் இந்த ஒளிவாங்கியில் தான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் புரட்சி நடந்துக்கிட்டு இருக்கிறது இந்த ஒளிவாங்கியில் தான். அந்த அரசியல் புரட்சி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிக்கான சின்னமும் இந்த ஒளிவாங்கி தான். அதனால தான் ஒரு புது முயற்சியாக கையில் ஒளி வாங்கி வச்சு நம்ம காணொளி பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிறதுனால நல்லா தான் இருக்குது. வெறுங்கையோடு பேசுகிறத விட கையில் ஒரு ஒளி வாங்கி இருக்கிறது நம்மக்கிட்ட ஏதோ ஒரு ஆயுதம் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கை அதிகமாக இருக்குது. சரி, விடயத்துக்கு வருவோம். கடந்த 10 நாட்களாக சிவகங்கை தொகுதியில் தேர்தல் பரப்புங்கிறது ரொம்ப தீவிரமாக நாம் தமிழர் கட்சினால் முன்னெடுக்கப்படுது. எந்த பக்கம் திரும்பினாலும் சரி, நாம் தமிழர் கட்சியோட வாகன பரப்புரை அதிகமாக இருக்குது, துண்டறிக்கை அதிகமாக இருக்கிறது. அதுபோல் மக்களை சந்தித்து மாற்று அரசியல் எதற்காக அப்படின்னு மக்கள்கிட்ட அந்த அரசியல் படுத்துதல்ங்கிறது அதிகமாக இருக்குது. நிறையா தொழில் நிறுவனங்கள், நிறையா வணிக வளாகங்கள், நிறையா மக்கள்கிட்ட சந்திக்கும் போது எடுத்தோன்னு சொல்கிறது என்னென்னா, கடந்த 20 நாட்களாக பெரிய பெரிய கட்சிகள் சொல்லக்கூடியவங்க கூட எங்களால் பார்க்க முடியலப்பா. ஆனால் சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் நிறையா பேர் இங்கே இருக்கீங்க. உங்கள் கட்சியை பற்றின விவரங்கள் சொல்கிறீங்க. யார் இங்கே வேட்பாளர், என்ன செய்கிறதுக்காக அவங்க இங்கே வந்திருக்காங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்னெல்லாம் செய்யலை அப்படின்னு சொல்லி நிறையா விடயங்கள் நீங்களாம் பேசுகிறீங்க. உண்மையிலே அது வரவேற்கத்தக்கதாக இருக்குது. ரெண்டாவது ஒன்று, உங்கள் மேலே பார்வை, மக்கள் பார்வைங்கிறது அதிகமாக இருக்குது. அதாவது சிவகங்கை தொகுதினாவே அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அது ஒரு காங்கிரஸ் தொகுதி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டில் எத்தனையோ தொகுதியில் பிரபலமான தொகுதின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நிற்கக்கூடிய கொளத்தூர் தொகுதியாக இருக்கலாம், அம்மையார் கனிமொழி நிற்கக்கூடிய தூத்துக்குடி தொகுதியாக இருக்கலாம், உதயநிதி நிற்கக்கூடிய சேப்பாக்கம் அந்த திருவல்லிக்கேணி தொகுதியாக இருக்கலாம். இந்த மாதிரி பல தலைவர்களுக்கு நட்சத்திர தொகுதியாக இருந்திருக்கு. ஆனால் கவனிக்கப்படாத ஒரு நட்சத்திர தொகுதி எது அப்படின்னா சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி தான். அது ஏன் கவனிக்கப்படலை அப்படின்னா, அது காங்கிரஸ் உடைய தொகுதியாக இருக்குது. திமுக அதிமுகவுடைய கோட்டை என்பதை விட அது காங்கிரஸ் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு காலம் இருந்திருக்கு. சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியோட 8 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஐயா ப. சிதம்பரம் அவர்கள். அதில் 6 முறை காங்கிரஸ் கட்சியில் நின்று வென்று இருக்கிறாங்க. 2 முறை தமிழ் மாநில காங்கிரஸில் நின்று வென்று இருக்கிறாங்க. இன்றைக்கி அவருடைய மகன் 2வது முறையாக வெற்றி பெறுவதற்கான களப்பணிகள்ங்கிறது போய்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா அதிமுக கடந்த 2011 இருந்து இன்றைக்கி 2024 வரைக்கும் குறைந்தபட்சம் சட்டமன்ற உறுப்பினராவது தன்னோட கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு சிவகங்கை சட்டமன்ற தொகுதிங்கிறது அதிமுகவுடைய வசம் இருக்குது. 2011 16 வரைக்கும் அவரோட கூட்டணியில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த குணசேகரன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. 2014 19 சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக அதிமுகவை சேர்ந்த ஐயா செந்தில்நாதன் இருந்தாங்க. அடுத்து 2016 இருந்து 2021 வரைக்கும் அமைச்சர் பாஸ்கரன் தலைமையில் அவர் அமைச்சராகவும் இருந்தாங்க, சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2021 இப்போ 26 வரைக்கும் மறுபடியும் செந்தில்நாதன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர். இன்றைக்கி 2024 மறுபடியும் அதிமுக போட்டி போட்டு வர்றாங்க. அப்போது இந்த திமுகங்கிற கட்சிக்கு இந்த சிவகங்கை தொகுதிங்கிறது இழந்துவிட்ட தொகுதின்னு தான் சொல்லி ஆகணும். அரை நூற்றாண்டு காலமாக சிவகங்கை மண்ணில் ஒரு வைத்தறிச்சலோடைய தேர்தல் வேலைகள் பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி திமுகவுடைய மனநிலை இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்குன்னு இது ஒப்படைக்கப்பட்ட தொகுதி, தத்து கொடுத்துட்டாங்க, அப்படி ஒரு தொகுதியாக மாறி இருக்குது. ஆனால் அரை நூற்றாண்டு காலமாக காங்கிரஸ் இங்கே ஆளுமை செலுத்தக்கூடிய தொகுதியாக இருந்தோம். பலமுறை இந்தியாவுடைய முக்கியமான பொறுப்புகளை ஐயா ப. சிதம்பரம் அவர்கள் இந்த தொகுதியில் வைத்திருந்திருக்காங்க. இந்தியாவுடைய நிதியமைச்சரோட தொகுதி யோசிச்சு பாருங்கள். ஐயா கொளத்தூரில் முதலமைச்சர் அவர்களுடைய தொகுதினா ஒரு பிரம்மாண்டம் இருக்கும், அந்த தொகுதிக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அதே போல் உதயநிதியோட தொகுதினா ஒரு பிரம்மாண்டம் இருக்கும். அதே போல் அதிமுகவில் எடப்பாடி அவர்களுடைய தொகுதி அப்படின்னா ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அதே போல் காங்கிரஸ் தொகுதியில் முக்கியமான தலைவராக இருக்கக்கூடியவர் ஐயா ப. சிதம்பரம். அப்படிப்பட்ட ப. சிதம்பரம் அந்த தொகுதியை அவர் நினைத்திருந்தால் எப்படியோ மாற்றிருக்கலாம். சிவகங்கை தொகுதியை சிங்கப்பூராக மாற்றியிருக்கலாம். ஏன்னா அவர் சொன்னது, நான் வந்தால் சிவகங்கையை சிங்கப்பூராக மாற்றுவேன், வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துவேன், மக்களுக்கான பொருளாதார வளர்ச்சி அதிகப்படுத்துவேன், வறுமையிலேருந்து மீட்டெடுப்பேன் அப்படின்னு. ஏன்னா இந்தியாவோட நிதியமைச்சரோட தொகுதி இல்லை. அப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும்ல. ஆனால் இந்த எதிர்பார்ப்புகளை எல்லாத்தையும் கடந்து மக்கள் என்ன நிலைமையில் இன்றைக்கி இருக்கிறாங்கன்னா, வறுமை. சென்னையில் நீங்கள் பார்க்கக்கூடிய குடிசை வாழ் மக்கள்னு சொல்லக்கூடிய இந்த குப்பம் பகுதியில் இருக்கக்கூடியவங்க, இன்றைக்கி அவர்களால் விரட்டப்படுகிற மக்கள் எந்த மனநிலையில் என்ன வறுமையில் இருக்கிறாங்களோ அதே அளவு இன்றைக்கி சிவகங்கை போன்ற பகுதியில் நிறையா கிராமங்களில், அதாவது குக்கிராமம் சொல்லுவோம்ல, ஒரு 20 வீடு, ஒரு 50 வீடுகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட அந்த பகுதி மக்கள் ஆழ்ந்த ஒரு அந்த மாதிரி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப பொருளாதாரம் நலிவடைந்து ரொம்ப வறுமையில் சிக்கி தவிக்கிறாங்க.
முதல் ஒன்று, இப்போ நம்மளோட கட்சி சார்பாக, நாம் தமிழர் கட்சி சார்பாக நம்ம வேட்பாளரை அறிமுகப்படுத்துறதுக்கு சரி, துண்டறிக்கை கொடுக்குறதுக்கும் வாகன பரப்புரை மூலயமா நிறையா கிராமங்களுக்கு போக முடிஞ்சுச்சு. அப்போ அந்த கிராமங்களுக்கெல்லாம் போகும்போது மக்களை சந்திக்கிறதுக்கு போகக்கூடிய பாதையே சரியாக இல்லைங்க. பெரிய ஒரு மனவேதனையாக இருந்துச்சு. ஒரு கிராமத்துக்கு போகிறதுக்கு ஒரு சாதாரண ஒரு பாதை, நீங்கள் அந்த பகுதியில் போய் அந்த மக்களை சந்தித்து பேசக்கூட வேணாங்க. அந்த பகுதிகளுக்கு சாலை அமைத்து கொடுப்பதற்கு கூட உங்களுக்கு என்ன சிரமம்னு நமக்கு தெரியல. நீங்கள் ஒரு உதாரணம் பாருங்கள். முதன்மையான சாலை ஒன்று இருக்குது, நிறையா ஊர்களை இணைக்கிறதுக்கான முதன்மையான சாலை இருக்குது. அந்த சாலையிலேருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே அடுத்தடுத்து ஒரு குக்கிராமங்கள் இருக்குது, இந்த சிவகங்கை சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ளே உள்ளது. அந்த 1 கிலோமீட்டருக்கு உள்ள அந்த பாதை தார் சாலையும் கிடையாது, ஒரு சிமெண்ட் சாலையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி அந்த சாலைகள்லாம் போட்டது, அது எல்லாம் பெயர்ந்து தான் இருக்குது. இதில் என்ன ஒரு கொடுமைனா, அந்த மக்கள்கிட்ட போய் நம்ம பேசும்போது, அம்மா இங்கே உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பார்த்துருக்காங்களா, உங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்காங்களா, இங்கே யாரும் அதிகாரிகள் வந்திருக்காங்களான்னா அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி சித்திரை மாதத்தில் ஒரு 10 பேர் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க, எம்ஜிஆர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க, ஐயா கருணாநிதி கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. நாங்களும் ஓட்டு போட்டோம், கையில் பணம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பகுதியில் யாருமே வர்றது கிடையாது. நீங்கள் யாரையாவது பார்க்குறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கீங்களா அப்படின்னா, நம்ம யாரப்போ போய் பார்க்குறது, எங்கள் பொழப்பதப்போ பார்க்குறதுக்கே எங்களுக்கு நேரம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இங்கே எல்லா சட்டமன்ற உறுப்பினருடைய பேரையும் நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, மின்விளக்குன்னு சொல்லி முக்கியமான இடத்துலலாம் 10 லட்சம் மதிப்பீடு, 15 லட்சம் மதிப்பீடு அப்படின்னு சொல்லி உயர் ரக மின்கோபுர விளக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விளக்குகள் போட்ட இடத்துல சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினரோட பேரை பார்க்கலாம். 2வது நிழற்கொடைன்னு சொல்லுவாங்க. அந்த நிழற்கொடையில் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் அவங்களுடைய பேரை நம்ம பார்க்கலாம். வேறு எங்கே பார்க்கலாம்னா, சின்ன சின்ன கிராமங்களில் போகிற பாதையில் இந்த வயல்களுக்கு போகிற இடத்துல சின்னதாக போட்டு ஒரு மின் இணைப்பு அப்படின்னு சொல்லி அங்கே சட்டமன்ற உறுப்பினரோட பேர், நாடாளுமன்ற உறுப்பினரோட பேர் பார்க்கலாம். மற்றபடி 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 6 சட்டமன்ற அலுவலகம் இருக்குது, நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான அலுவலகம் இருக்குது. எவ்வளோ கோரிக்கைகள் போகுது, எதுவுமே தீர்த்து வைக்கப்படலை. மக்கள் கண்ணீரால் அழுகிறாங்க. மக்கள்கிட்ட போயிட்டு, அம்மா உங்களுக்கு ஒரு மாற்று அரசியல் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்குது, அண்ணன் சீமான் தெரியுமா, நாம் தமிழர் கட்சி தெரியுமா அப்படின்னா, எங்களுக்கு இப்போதைக்கு யார் இங்கே தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்கிறதே தெரியல. சிவகங்கை பகுதியில் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே சின்னம் தெரியுது, ஆனால் யார் தலைவர் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. கொடுமையை பாருங்கள். அப்போ இங்கே தான் நாம் தமிழர் கட்சியை முன்வைக்குது. இந்த சின்னம்ங்கிறது எந்த அளவுக்கு ஆளுமை செலுத்துது, அந்த மக்களுக்கு நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் அந்த சின்னம்ங்கிற ஒரு விடயம் அவங்களுக்கு அனுதாப ரீதியாகவும் பழக்கப்பட்டதும், அந்த சின்னம் தான் அவங்களுக்கு தெரியும், வேறு எந்த சின்னமே தெரியாதுங்கிறதுனால அவன் பணம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் சரி, மக்களுக்கு வேறு வாய்ப்பு இருக்குதுன்னே தெரியலை. அந்தளவுக்கு அறியாமையில் இருக்காங்க, இயலாமையில் இருக்கிறாங்க. எதிர்த்து கேள்வி கேட்க முடியலை. தன் தொகுதிகளுக்கான திட்டங்கள், வளர்ச்சி பணிகள் எதுவுமே கேட்க தெரியல. இது சாதாரண ஒரு சின்ன சின்ன கிராமங்களுக்குள்ளே உள்ளது. அப்போ பெரிய பெரிய நகரங்களுக்குள்ளே வளர்ச்சி இருக்குதான்னு கேட்டால் அங்கேயும் ஒரு சிக்கல். அங்கேயும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர், இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த ஒரு வேலை வாய்ப்பையும் உருவாக்கலை. 6 சட்டமன்ற தொகுதி இருக்குதுல்ல, 6 சட்டமன்ற தொகுதியில் ஒரு தொகுதிக்கு குறைந்தது ஒரு 2 தொழிற்சாலை 3 தொழிற்சாலை கூட அரசாங்கம் உருவாக்கி அங்கே பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு, வயதானவர்களுக்கு, இல்லை படிக்காதவர்களுக்கு எதனா ஒரு வேலை வாய்ப்பு கிடையாது. இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் குறைந்தபட்சம் ஒரு விவசாய நிலங்கள்ங்கிறது இருக்குது. நிறையா மக்கள் விவசாயம் செய்யக்கூடியவங்க இருக்காங்க. அவங்களுக்கான நீர் ஆதாரம் இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. விவசாயமும் பார்க்க முடியல, தொழில் வளர்ச்சியும் கிடையாது. அது போக தானாக கை ஊனி எதனா ஒன்று வரலாமான்னு பார்த்தா நிறைய இடத்துல போக்குவரத்து வசதிகள் கிடையாது. அதாவது சிற்றூர் பொருளாதார வளர்ச்சிங்கிறது கிடையாது. தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்பும் அங்கே குறைவாக இருக்குது. அப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் என்னப்பா செய்கிறாங்க அப்படின்னா, எல்லாருமே வெளிநாடுகளுக்கு பறக்கிறாங்க. 18 வயதை கடப்பதற்கு முன்னாடியே அவனோட மனநிலை எப்படி ஆகுதுன்னா, ஒரு சாதாரண ஒரு டிகிரி முடிக்கணும், ஒரு டிப்ளமோ முடிக்கணும், ஒரு தொழிற்கல்வி ஐடிஐ முடிக்கணும். முடித்த உடனே என்ன பண்ணணும், சொந்த உறவினர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் நம்ம வெளிநாட்டில் போய் நம்ம சேர்ந்துடுறோம் அப்படின்னு இயல்பாகவே சிவகங்கை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த மனநிலை வந்துடுது. அப்போ தன்னோட இளமை காலத்திலேருந்து தன்னோட கல்யாணத்திற்கு பிறகும் தன்னோட ஒட்டுமொத்த காலமும் வெளிநாடுகளிலேயே செலவழித்து விட்டு தன் குடும்பத்தோடு வாழ முடியாத ஒரு நிலை இன்றைக்கி உருவாகி இருக்குது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அதிகமாக தமிழ்நாட்டில் கடவுச்சீட்டு பதிவு செய்து வெளிநாடுகளுக்கு பறக்கக்கூடிய மாவட்டங்களில் சிவகங்கை மாவட்டமும் ஒன்று.
அந்த அளவுக்கு இங்கே வந்து வேலை வாய்ப்புங்கிறது மிக மிக குறைவாக இருந்திருக்கு. ஆனாலும் இந்த மக்கள் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்து நாடாளுமன்ற உறுப்பினராக வைத்திருக்கிறாங்க. மற்ற கட்சிகளுக்கு வாய்ப்பு அவ்வப்போது அவங்க வந்து கொடுக்குறாங்க. அப்போ மக்களுடைய மனநிலை என்னென்னா, இங்கே மாற்றத்திற்கான அரசியலை எடுக்கக்கூடியவர்கள் தீவிரமாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும், தீவிரமாக உழைக்கணும். அந்த வாய்ப்பு வரும்பொழுது மக்கள் வெடித்து எழுகிறாங்க. நாம் தமிழர் கட்சி போய் மக்கள் இடத்துல பேசும்பொழுது மக்கள் வந்து கண்ணீர் விட்டு கதறாங்க. எனக்கு ஒரு மருத்துவ கட்டமைப்பு கிடையாது, எனக்கு சாலை கட்டமைப்பு கிடையாது, என் பிள்ளைகளுக்கு கல்வி கட்டமைப்பு கிடையாது, அரசு பள்ளிக்கூடங்கள் தரம் உயர்த்தப்படலை, அரசு அலுவலகங்களில் அதிகமாக லஞ்சம். ஒரு சாதாரண ஒரு விஓ அலுவலகத்துக்கு நீங்கள் போனீங்கனாலும் சரி, ஒரு ஆர்ஐ அலுவலகத்துக்கு போனீங்கனாலும் சரி, தாலுகா அலுவலகத்துக்கு போனீங்கனாலும் சரி, அதிகமாக லஞ்சம். ஒரு குடிச்சான்றிதழ் வாங்குறா இருந்தாலும் சரி, இருப்பிடச் சான்றிதழ் வாங்குறா இருந்தாலும் சரி, எதுக்கு போனாலும் சரி, நீ லஞ்சம் கொடுக்காமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த சாமானிய மக்கள், பாமர மக்கள் எந்த ஒரு தன்னோட தேவையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியலை. எண்ணற்ற ஒரு குறைபாடுகள் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் இருக்குது. அப்போது நாம் தமிழர் கட்சி இந்த இடம் போய் அவங்களுக்கு தோளுக்கு தோளாக நின்று மக்களோட மொழியில் மக்களோட அந்த எளிமையான கருத்துக்களை அவங்கக்கிட்ட சொல்லும் பொழுது, அண்ணன் சீமானுக்கு இந்த மாதிரி உறுதியாக நாங்கள் வாக்கு செலுத்துகிறோம், ரெட்டைலைக்கு வாக்கு செலுத்தி ஏமாந்துட்டோம், கைச்சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி நாங்கள் ஏமாந்துட்டோம், இனிமேல் நாங்கள் வாக்கு செலுத்துகிறோம், நாங்கள் முட்டாள் கிடையாது. அண்ணன் சீமானுடைய பேச்சுக்கள் நிறைய நாங்கள் வந்து கேட்குறோம். குறிப்பாக எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், என்னோடய பிள்ளைகள் வந்து, நீ சீமானுக்கு ஓட்டு போட்டே ஆகணும், வேறு யாருக்கு நீ ஓட்டு போடக்கூடாது, அப்படி என்ன நீ மற்ற கட்சிக்கு ஓட்டு போட்டு நீ எங்களை காப்பாற்ற போகிறேங்கிற கேள்வியை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் நிறையா பேர் அந்த வார்த்தையை பதிவு செய்யும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இளைய தலைமுறை தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தலைமுறையை மாற்றுவதற்கான தயார் நிலையில் வந்துருச்சு. அவங்களுக்கு மனநிலை வந்துருச்சு. நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்னோர்களை நம்ம வந்து மாற்றணும். இனிமேல் நமக்கு ஓட்டு போடுவதற்கான வாய்ப்பு இன்னும் 5 வருஷம் கழித்து வரலாம், இன்னும் 3 வருடம் கழித்து வரலாம். ஒரு 10வது படிக்கக்கூடிய மாணவன் 12வது படித்து 18 வயது நிறைவடைந்து தான் ஓட்டு போடக்கூடிய வயது வரும். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாற்றத்தை உருவாக்கணும்னா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தலைமுறையை நம்ம மாற்றணும் என்கிற மனநிலை அவனுக்கு வந்திருக்கு. நிறையா வீடுகளில் இளைஞர்கள் வந்து சிவகங்கை தொகுதியில் நீ நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க, ஒளிவாங்கி சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க, சீமான் அண்ணனுக்கு வாக்கு செலுத்துங்க, சீமான் சித்தப்பாவுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி நிறையா மக்களுடைய மனநிலை மாறி இருக்குது. நேற்று ஒரு பகுதிக்கு போனோம். போயிட்டு துண்டறிக்கை கொடுக்கும்பொழுது மது அருந்திருக்காரு. ஆனாலும் அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ரொம்ப வலிதோய்ந்த வார்த்தை. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பகுதியில் எதுக்கு நீங்கள் துண்டறிக்கை கொடுக்க வந்தீங்க அப்படின்னு. எல்லா கட்சிகளுக்கும் பரப்புரை செய்வதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுபோல் நாங்கள் எல்லா மக்களுக்கும் நாங்கள் துண்டறிக்கை கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. நீங்கள் மாற்று கட்சியாகவும் இருக்கலாம், மாற்று சிந்தனை கொண்டவராக இருக்கலாம், எங்களோட பொறுப்பு எல்லாருக்கும் அரசியல் செய்கிறது. அதனால் எல்லாருக்கும் நாங்கள் எங்களோட கட்சி கொள்கையில் கொண்டு வரணும். இங்கே கொடுக்காதீங்க, யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னு அந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே எல்லாருமே ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே நாங்கள் பணம் கொடுத்தாச்சு, இல்லை இனிமேல் நாங்கள் கொடுத்துருவோம், இங்கே ஒரு ஓட்டு உங்களுக்கு மாறாது அப்படின்னு. மாறாதவங்கன்னு யாருமே கிடையாது, எல்லாருமே பாதிக்கப்படும் போது மாறுவாங்கன்னு அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டாலும் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த அளவுக்கு தான் அந்த மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள நாங்கள் மாற்றி வச்சுருக்கோம், நீங்கள் தலையிலாம் நின்னாலும் உங்களுக்கு போட மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறான். அப்போ இது எவ்வளவு வலி தோய்ந்த ஒரு வார்த்தையாக இருக்குது பாருங்கள். ஒரு மக்களை வந்து நான் மாற்றி வச்சுட்டேன், ரெட்டலை தவிர வேறு எந்த கட்சிக்கும் போட மாட்டாங்க அப்படிங்கிற மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஆனால் அந்த தொகுதியில் பிரச்சனை இருக்குது. நம்ம நடந்து போகிற தொகுதியில் அந்த மனிதன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு எதிர்த்தாப்பில் உள்ள அந்த சாலைங்கிறது தரமற்றதாக இருக்குது, அங்கே மின்விளக்கு கூட கிடையாது, அங்கே வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கூட கிடையாது. அப்போ இவ்வளவு சிக்கல்கள் அந்த பகுதியில் இருக்குது. ஆனாலும் நான் அவங்களுக்கு தான் போடுவேன். மனநிலை என்ன, பழகிருச்சு. எம்ஜிஆர் கட்சிக்கு நான் போட்டு பழகிட்டேன், ஐயா கருணாநிதியை பார்த்து உதயசூரியனுக்கு போட்டு பழகிட்டேன், ஒரு வீட்டில் போனால் ஐயா ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறான்னு சொல்லி அந்த ஸ்டிக்கருங்கிறது ஒட்டி இருக்குது. ஆனால் வீட்டுக்கு வெளியே பார்த்தா பிள்ளை வந்து அழுதுகிட்டு இருக்குது, அவங்களோட வாகனம் வந்து ரொம்ப பழுதடைந்து இருக்குது, ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஸ்டாலின் விடியல் கொடுக்க போகிறாருங்கிற அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது. அப்போது இங்கே எந்த அளவுக்கு இந்த கட்சிகள் வந்து அறியாமையில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில், குறிப்பாக அந்த சிவகங்கை பகுதிகளில் மக்களை வந்து சமூக ரீதியாக பிளவுபடுத்தி, வறுமை ரீதியாக பிளவுபடுத்தி, பணத்தை கொடுத்து பிளவுபடுத்தி, ஆண்டாண்டு காலமாக இந்த ரெட்டை இலைக்கும் இந்த கை சின்னத்திற்கு வாக்கு செலுத்துன்னு சொல்லி மக்களை வந்து அந்த ஒரு மிஷின் இருக்கும்ல, இயந்திரம், அதுக்கு வந்து அதுதான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை தவிர்த்து வேறு எதுவும் பண்ணுனா அதோட வேலையை அதால் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி சிவகங்கை தொகுதியோட நிலைமைங்கிறது இன்றைக்கி இருக்குது. ஆனால் இதை உறுதியாக நாம் தமிழர் கட்சி உடைத்து எரியும் என்பது இந்த தேர்தலில் நிரூபணமாகியிருக்கு. எல்லா மக்களும் போகும்போது சொல்கிறது என்ன, உங்கள் அண்ணன் தனித்து நிற்கிறார்,
உங்கள் அண்ணன் தனித்து நிற்கிறது சரியானது. உங்கள் அண்ணன் படித்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, ஊழல் இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இங்கே 2 கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னா அது உங்கள் அண்ணன் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. சீமான் மட்டும்தான். எங்களை மாதிரியே பேசுவார் உங்கள் அண்ணன், நாங்கள் நிறையா தடவை கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களோட மக்களாக இணைந்து பேசக்கூடிய ஒரு தலைவராக உங்கள் அண்ணன் தான் வர்றாரு. ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி வந்து நேற்று துண்டறிக்கை கொடுக்க போகும்போது வீட்டுக்குள்ளே அழைத்துட்டு வந்து உங்கள் அண்ணன் பேசுகிறது இந்த தமிழ்நாட்டு அரசியலில் எந்த தலைவனும் பேசாத அரசியல் பேசுகிறாங்க, உண்மையிலே இது மாற்றத்துக்கான அரசியல் தான், அதுவும் உங்களை மாதிரி எளிய பிள்ளைகளை வைத்துக்கொண்டு இவ்வளோ பெரிய அரசியல், இவ்வளோ பண முதலைகள்கிட்ட போட்டி போகிற அவ்வளோ சாதாரண காரியம் கிடையாது. நான் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியாக தான் நான் வந்து இருக்கிறேன், ஆனால் உறுதியாக என்னோடய ஓட்டுங்கிறது உங்களுக்கு தான் நான் வந்து போடுவேன். நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து மனம் தளர்ந்து விடாதீங்க. உங்கள் அண்ணனுக்கு நீங்கள் பக்கபலமாக இருக்கணும், உங்கள் அண்ணனோட கொள்கை வெல்லணும், இந்த மண்ணில் வந்து மாற்று அரசியல் வரணும்ப்பா, மக்கள் நல்லா இருக்கணும் தானே அரசியல் இங்கே வருது. அந்த நல்ல அரசியலை யார் கொடுத்தா என்ன? திமுகவுக்கு கொடுத்தாச்சுப்பா, அதிமுகவுக்கு கொடுத்தாச்சு, ஏன் நாம் தமிழர் கட்சி வரக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியோட அரசியல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அதிகமாகிருக்கு. அதனால் உறுதியாக சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் இந்த முறை கை சின்னத்திற்கு வாக்களிக்கணும் நினைக்கக்கூடிய மக்களும், ரெட்டலைக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கக்கூடிய மக்களும், இந்த கொடுமை பத்தாதுன்னு தாமரைன்னு புதுசாக ஒன்று மலர்ந்து இருக்குது, அது உறுதியாக அந்த கடுமையான வெயில் சிவகங்கை பகுதியில் உறுதியாக அந்த தாமரைங்கிற மலர் வந்து கருகி அழிஞ்சிருங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது. அப்போது இவர்களையெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சி மைக் சின்னமான சீமானுடைய உழைப்பு, சீமானுடைய கொள்கை, அரசியல் நிலைப்பாடு, அரசியல் பேச்சு, சீமானுடைய தம்பிகள் தங்கைகளோட உழைப்பு, சீமானுடைய வேட்பாளருடைய பார்வை, விவசாயிகளுக்காக போராடுவது, மக்களுக்காக போராடுவது, மாநில உரிமைகளுக்காக போராடுவது, எல்லா கட்சிகளோடையும் கூட்டணி வைக்காமல் தனித்து நிற்பது, இந்த மாதிரி எண்ணற்ற காரணங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கி மக்களிடம் உருவாகி இருக்குது. அதனால் உறுதியாக சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் பெருமதிப்பிற்குரிய அக்கா எழிலரசி அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களிக்கக்கூடிய மனநிலை மக்கள் அனைவருக்கும் வந்திருக்கு. பணம் வாங்குறவங்களை விட்டு தள்ளுங்க, பணம் வாங்கியவர்களும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடிய நிலைக்கு இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. பணம் வாங்காமல் அதை தவிர்த்து விட்டு அதை தூக்கி எறிஞ்சிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடிய மனநிலை சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் இன்றைக்கி வந்திருக்குது. வறுமை தான் புரட்சியாளர் லெனின் சொல்கிற மாதிரி வறுமை தான் இங்கே புரட்சிக்கும் குற்றங்களுக்கும் தாயகமாக இருக்குதுன்னு. அந்த வறுமை சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் அதிகமாக இருக்குது. அந்த வறுமையிலேருந்து மீண்டலன்னு நினைக்கக்கூடிய மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சின்னமாக ஒளிவாங்கி சின்னம் இருக்குது, நாம் தமிழர் கட்சி இருக்குது, அக்கா எழிலரசி இருக்கிறாங்க. அதனால் உறுதியாக அக்கா எழிலரசி அவர்களுக்கு இந்த முறை வெற்றி நிரூபிக்கப்படும். அந்த வெற்றி மற்ற கட்சிகளுக்கு ஒரு பெரிய அச்சத்தை கொடுக்குங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது. உறுதியாக இன்னும் களப்பணி தீவிரப்படுத்துவோம். மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிங்கிறது பற்றி எரியும். உறுதியாக வெல்வோம். நாம் தமிழர் கட்சியை நாம் வெல்ல வைப்போம்.